ஹாய். இப்போ இந்த முடிஞ்ச தேர்தல் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஜாலியான தேர்தல்லாம் சொல்லணும். கேம்பெயின்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. இதில் விஜய் வந்து ஒரு 1.5 வருஷம், ஒரு 2 வருஷம்னு வச்சுக்கோமே. 2 வருஷத்தில் வந்து விஜய் வந்ததுக்கப்புறம் வந்து பெரிய அளவில் வந்து எல்லாமே வந்து பரபரப்பாக பேசப்படுது. இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஒரு விஷயம் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, நீங்கள் புதுசாக வந்தவருக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு மாற்றம் வேணும். என்ன மாற்றம், ஏது மாற்றம் அப்படிங்கிறது வேறு விஷயம். இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற ஆட்சி மேலே வந்து பல குறைகள் வந்து இருக்கலாம். இப்போ வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, லஞ்சம், ஊழல் எல்லா ஆட்சிகள்லையுமே அது இருக்குது. நிச்சயமாக அது வந்து எழுதப்படாத விதியாயிருச்சு. எப்படி வந்து ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்குறது வந்து அடிப்படை உரிமை ஆயிடுச்சோ, அது மாதிரி இதெல்லாம் வந்து லஞ்சம், ஊழல் இது மாதிரி விஷயங்கள்லாம், கமிஷன் இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கவர்னன்ஸுக்கு வந்து மேண்டேட்ரி சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. இப்போ இதில் எல்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் இல்லாமல் வந்து நாடு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் கூட தான். அப்படி இருக்கணும்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். ஆனால் வந்து இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் இப்போ நானும் விஜய் ஆரம்பத்தில் வரும்போது ஒரு நடிகர் மற்ற விஷயங்கள்லாம் சரி புதுசாக ஒரு தலைவர் வராரு. இப்போ ஏன்னா எலெக்ஷனுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வருவதற்கு தயாராகிட்டார். அதில் வந்து நிச்சயமாக வந்து எதாவது பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் நானும் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து இப்போ வந்து விஜய் சார்பாகவோ இல்லை வந்து இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு நல்ல மாற்றத்தை தரும்னா நம்ம தமிழ்நாடு நல்லாயிருக்கும். இப்போ வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை வந்து அப்படி தூக்கி வச்சுருவோம். இப்போ கேட்குறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லை தமிழ்நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு என்னுடைய கேள்வினா, நான் ஏன் வாய்ப்பு தரணும்? புதுசாக வர்றவங்க நான் ஏன் வாய்ப்பு தரணும்? முதல்ல நான் புதுசாக வர்றேன், எனக்கு வாய்ப்பு தாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாலே அவர் நம்மளோடயே இல்லைன்னு தானே அர்த்தம். ஏதோ வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஏடிஎம்கேவுடைய லீடர். இப்போ ஸ்டாலின், கலைஞர் முன்னாடி வச்சுக்குவோம். இவங்க நம்ம அடிக்கடி வந்து விஜய் கூட வந்து அண்ணா, எம்ஜிஆர்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்க எல்லாருமே வந்து நான் புதுசாக வந்திருக்கேன், எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு சொன்ன தலைவர்கள் கிடையாது. இப்போ வேணால் வரலாறுகளை எடுத்து பாருங்கள். அவங்கெல்லாம் மக்களோடு போய் நிற்கிறாங்க. அண்ணாவுடையெல்லாம் வந்து விஜய் வந்து தன்னை கம்பேர் பண்ணிக்கிறது அறியாமையின் உச்சம். அண்ணாவுடைய வந்து அரசியல் மக்களுக்கான அர்ப்பணிப்பில் ஒரு தூசு அளவுக்கு கூட விஜய்க்கு வந்து தகுதியற்ற ஒரு இது கம்பேர் பண்ணிக்கிறார வச்சுப்போம். அது அவருடைய உரிமை. என்னுடைய கருத்து இது. பார்த்தோன்னா அவங்கெல்லாம் வந்து நான் வந்து புதுசாக வந்திருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கப்பா, நான் வந்து அப்படியே உங்களுக்கு அதெல்லாம் பண்ணிடுவேன் வச்சுருவேன் அப்படின்னு துடுதுப்புன்னு வந்து குதிச்சுலாம் வந்து அவங்க நிற்கலாம். கிட்டத்தட்ட வந்து பல வருடமாக வந்து மக்களோட பயணித்து பல பொதுக்கூட்டங்கள் பேசி அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வர்றாங்க. அவங்களுக்கு பதவிகள் கிடைக்குது. கலைஞர் கருணாநிதியாகவே இருக்கட்டும், எடுத்தோன்னு தொப்படின்னு குறிச்செல்லாம் வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்து எம்எல்ஏவெல்லாம் ஆயிரல. பல போராட்டங்கள், ஆளுங்கட்சிக்கு எதிரான போராட்டங்கள், மக்களுக்கான போராட்டங்கள் இதெல்லாம் செஞ்சு தான் வந்து அவங்கெல்லாம் இதுக்கு வந்தாங்க. ஆனால் விஜய் மட்டும் வந்து நான் வந்து அரசியலுக்கு வந்துட்டேன், இனிமேல் வந்து நான் சினிமாலாம் நடிக்கலை, இனிமேல் நல்லது தான் பண்ணுவேன். ரெண்டாவது வந்து தொட்டது 90க்கும் பார்த்தோம்னா நம்ம வந்து நான் உச்சத்தை விட்டு வந்துட்டேன், குடும்ப குழந்தைய விட்டுட்டு வந்துட்டேன் இப்படி தான் சொல்கிறாரே தவிர வர்றது வந்து ஒரு பெரிய ஜெட்டில் தனி விமானத்தில் பல லட்ச ரூபா செலவு பண்ணி வர்றாரு போகிறாரு. ஆனால் எதை விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறாரே தவிர யாருக்கு எதை விட்டுட்டு எங்கே வந்தாருன்னு தெரியலை. அப்போ வந்து புதுசாக வர்றாரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போ முதல்ல நீ என்ன வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னு இருக்குமா இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம், ரொம்ப நம்ம தெருவில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வைங்க, நம்ம எல்லோரையும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம்.
இருந்தாலுமே வந்து குறைகள்லாம் இருக்க தான் செய்யும். அப்போ ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ தெருவில் வந்து ஒரு 4 பசங்க வந்து ஒரு 4 பேர் சமூக ஆர்வலர்கள் வந்து இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறாங்க. அவங்க அரசியல் எதுவும் கிடையாது. அவங்கள அரசியல் ஈடுபாடு இல்லாத ஒரு 4 பேர் வந்து டெய்லி போராடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இடையில ஒரு நபர் வந்து முன்னெல்லாம் தெருவில் மேக்ஸிமம் எதையும் பெருசாக வந்து கண்டுக்க மாட்டார். அப்போ வந்து "ஓ போராட்டமா என்ன பண்ணுறீங்க?" போராட்டமா? ஓ தண்ணி வரலையா?" இது மாதிரி கேட்டுட்டு அப்படி கேட்குறது கூட கிடையாது. கண்டுக்காமல் போயிடுவார், வந்துடுவார். அவர் வந்து எதுவுமே பண்ண மாட்டார். அப்போ எலெக்ஷன் ஒன்று வருது. எலெக்ஷன் வந்தோடனே திடீர்னு அவர் வந்து, "நீங்கள் போராடிட்டே இருந்தீங்கல்ல, நான் யோசித்து பார்த்தேன். நான் வந்து எலெக்ஷனில் நிற்கிறேன். என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்துருங்க. நான் சரி பண்ணி விட்டுறேன்." அப்படின்னு சொன்னால் யாராவது ஓட்டு போடுவீங்களா? ம் இந்த ஏரியாக்காரெல்லாம் அதில் ஏற்கனவே போராடுற ஒரு 4 பேர் போய் மக்கள்கிட்ட கேட்டால் கூட சரி நமக்காக நிற்கிறாங்க அப்படின்னு வந்துடும். திடீர்னு தொப்புக்கடின்னு வந்து அவரை பார்த்து எப்படி நம்ம சிரிப்போம்? ம் அது மாதிரி தான் இருக்குது விஜய். 2 வருஷமாக வந்து ஆக்கப்பூர்வமாக எதுவுமே செய்யலை. அதே போல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து தேர்தலில் வந்து மக்களை வந்து சந்திக்கிறது தான். அவர் அதையும் சந்திக்கலை. உதாரணத்துக்கு இந்த பசங்க படம் இருக்கா இல்லையா? பசங்க படத்தில் வந்து அந்த விஜய்க்கு அதிகமாக வந்து அதுதான் அந்த மீமை தான் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அந்த 2 பசங்க வந்து அவனை தூண்டி விடுவாங்க. அந்த படத்தில் கூட பார்த்தோம்னா அந்த 2 பசங்க தான் அவனை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசிகிட்டே இருப்பாங்க. அவன் கூட வந்து நான் எப்புட்றா அப்புடின்னு சொல்ல மாட்டான். ஆனால் விஜய் வந்து வந்ததுலேருந்து நான் உச்சத்துலேருந்து வந்துட்டேன், அதுலேருந்து வந்துட்டேன், அதெல்லாம் வந்து ஒரு தேர்ட் பர்சன் சொல்லணும். பாரியா ஒரு பாரியா மக்களுக்காக வந்துட்டார், என்னென்ன பண்ணிட்டு வந்திருக்கிறார் பாரு அப்படின்னு தேர்ட் பர்சன் சொல்லணும். நம்ம இதில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க மாதிரி இங்கே அவரே சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு ஆளாளுக்கு வந்து நான் உச்சத்தை விட்டு வந்துட்டேன், அதை விட்டு வந்துட்டேன், மக்களுக்காக நீ என்ன தான் பண்ண அப்படின்னு ஒரு கேள்விங்கிறது இயல்பாக வரும் தானே. சும்மா வெறுமனே வந்து எனக்கு புதுசாக வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டால் எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்க? ஏன் கொடுக்கணும்? வாய்ப்பு எதுக்கு கொடுக்கணும்? அதே மாதிரி இப்போ நிறைய பேர் கேட்குறாங்களா இல்லையா? நீங்கள் புதுசாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தானேங்க வந்து ஏதாச்சும் சொல்ல முடியும். சும்மாவே நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் வந்து குறை சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்களா இல்லையா? நிச்சயமாக அவங்களாம் யாருன்னா சமூக பொறுப்பு அதெல்லாம் 2ஆம் பட்சம். பியூர்லி விஜய் ரசிகர்கள். அவங்க கேட்குறதே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஏன் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க விஜய் ரசிகர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கேட்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ உள்ள திமுகவை பிடிக்காமல் இருக்கும், ஏதோ ஒன்று அவ்வளோதான். அவங்க தான் அதிகமாக வந்து இதை வந்து கேட்குறாங்க, புதுசாக வரவங்க வாய்ப்பு. அவங்கள்ட்ட நான் ஒன்று கேட்குறேன், என்ன அப்படின்னா இத்தனை வருஷம் எலெக்ஷன் வந்திருக்கு, உங்கள் தொகுதிகளில் எத்தனை பேர் நின்றுருப்பாங்க? கிட்டத்தட்ட வந்து குறைஞ்சது வந்து ஒரு 10க்கு மேலே வந்து நபர்கள் வந்து தொகுதியில் வந்து போட்டி போட்டிருப்பாங்க. நீங்கள் இதே சொல்கிற திமுக, அதிமுக, பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், ஏதோ பிரதான கட்சிகள், நாம் தமிழராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே தான் சரியில்லை. சரியா? அந்த 10 பேரில் நீங்கள் இப்போ விசாரித்து பார்த்துருக்கீங்களா? அதில் யாராவது ஒருத்தராச்சும் உண்மையாக ஒரு 5000ரூவா 10,000ரூவா டெபாசிட்டை கட்டி இந்த தேர்தலில் நான் வந்து நல்லது செய்வேன், ஒரு எளிமையாக ஒரு பிரச்சாரம் கூட பண்ண முடியாத வசதி இல்லாத ஒரு நபர் வந்து கண்டிப்பாக நின்றுப்பார் உங்கள் ஓட்டு லிஸ்ட்டில். இப்போ நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்கள்ல, இப்போ விஜய் வந்து புதியராக வந்துட்டு அவர் நல்லது செய்வார்னு சொல்கிறீங்களே, இதில் எத்தனை பேர் வந்து நின்னாங்க அப்படின்னு நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்த்து அதில் நிச்சயமாக ஒருத்தர் கூட வந்து நல்லவர் இல்லை. பிரதான கட்சிகளை விட்டுருங்க, மற்ற யாருமே நல்லவரே இல்லையா? நல்லவர் இருந்திருப்பாங்கல்ல, கண்டிப்பாக இருந்திருப்பார். ஒரு ஏதாச்சும் ஒருத்தர் வந்து எளிமையான ஒரு மனிதர் இருந்திருப்பார், ஒரு இளைஞர் இருந்திருப்பார், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் கூட இருந்திருப்பார், கண்டிப்பாக நின்றுருப்பார். பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ண ஒரு வசதி இருந்திருக்கா? நிச்சயமாக நிற்கிறாங்கல்ல. நாங்கள் சொல்கிற டம்மி கேண்டிடேட்டை விட கண்டிப்பாக ஒவ்வொரு கேண்டிடேட் இருக்காங்க. அவங்க யாருக்காவது நீங்கள்லாம் ஓட்டு போட்டிருக்கீங்களா? ஒரு வாட்டியாவது அட்லீஸ்ட் விசாரிச்சுருக்கீங்களா? எத்தனை பேர் நிற்கிறாங்களோ பார்த்துருக்கீங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து புதுசாக வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்களே, நீங்கள் ஏன் உங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி விஜய்க்கு முன்னாடி அது மாதிரி நின்று யாருக்குமே நீங்கள் ஏன் ஓட்டு போடலை? ஏன் போடலை? நமக்கு நம்பிக்கை வரல. என்னென்னா அவர் யாருன்னு தெரியாது. அவர் நல்லவராக இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம், ரொம்ப தூய்மையான மனிதராக இருக்கலாம்,
லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு மனிதராக இருக்கலாம். பட் நமக்கு என்ன தேவைப்படுது அறிவுக்கு? அவர் வந்து பிரதான ஒரு கட்சியில் நின்னால் மட்டும்தான் அவருக்கு நம்ம வந்து ஒரு அஷூரன்ஸ். அதில் நின்று அவர் ஒரு கேண்டிடேட்டாக இருந்தால் தான், நல்லவராகவே இருந்தாலும், பிரதான ஒரு கட்சியில் நின்று நல்லவராகவே இருந்தாலும் அவர் ஒரு பிரதான கட்சியில் தான் நிற்கணும். அப்போ தான் நம்மளே நம்புவோம். சரி, அதனால தான் நம்மளாம் ஓட்டு போடல இதுக்கு முன்னாடி. அப்போ நம்மளே என்ன பண்ணுறோம், அவருக்கு வந்து நல்லவராக இருந்தால் ஒரு பிரதான கட்சியில் இருந்தால் தான் அவருக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி வந்து எதிர்பார்க்குறோமா இல்லையா? அப்படிங்கிற பட்சத்தில் 2 வருஷமாக கட்சி ஆரம்பித்து ஆக்கப்பூர்வமாக எதுவுமே பண்ணாமல் தன்னை பின்பற்றுற சின்ன பசங்களை தன்னுடைய இயலாமையை வெளியே காட்டிக்காமல், தன்னோட சோம்பேறித்தனத்தை வெளியே காட்டிக்காமல், அவங்களெல்லாம் தவறாக டியூன் பண்ணி, சொல்லப்போனால் அந்த அந்த பிரசங்கத்துலலாம் வந்து பிரசங்கம் பண்ணும்போது அவங்கெல்லாம் வந்து ஊன்னு கத்திட்டு கீழேலாம் விடுவாங்க. சீடியை வச்சுலாம் வந்து வைத்தியம் பார்ப்பாங்களா இல்லையா? அது மாதிரி பசங்களையெல்லாம் வந்து அங்கிட்டு இங்கிட்டு வந்து தூண்டி விட்டுட்டு வேறு எதுவுமே ஆக்கப்பூர்வமாக ஒன்றுமே செய்யாமல் வந்துட்டு எனக்கு கொடுங்க, என்னை தூக்கி வந்து செந்தில் மாதிரி தூக்கி எல்லோரும் வந்து மலையை தூக்கி என் மேலே வச்சுருங்க, நான் தூக்கிடுவேன் அப்படின்னு சொன்னால் யார் தூக்கி வைப்பா? நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிறீங்களே தலைவர்கள், இந்த தலைவர் காமராஜர், அந்த தலைவர் வேலு நாச்சியார், பெரியார், அண்ணா, இப்போ எம்ஜிஆர், இது மாதிரி தலைவர்களெல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கிறீங்கள, அவங்கெல்லாம் வந்து எல்லோரும் தூக்கி போய் உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் இந்த மலையை தூக்கி வைங்க, தூக்கி வச்சு நான் தூக்குறேன் அப்படின்னு சொன்ன தலைவர்கள் கிடையாது. அவங்க எல்லாம் எல்லாரோடையும் சேர்ந்து அவங்களுக்கு முன்னாடி போய் நின்று மழையை தூக்கிய தலைவர்கள். இவர் தூக்குறாரு நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து தூக்கி அவங்களுக்கு இலகுவாக கொடுத்தாங்க. சரியா? அதுதான். அப்படி நீங்கள் ஏதாவது ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அனைத்து மக்களின் ஆதரவு கிடைக்கும். இல்லைன்னா சும்மா சினிமாத்தனமாக, சினிமா கவர்ச்சியில் சும்மா சின்ன பசங்களை தூண்டி விட்டு, ஒன்றும் தெரியாத வந்து இளைஞர்களை தூண்டி விட்டு, மற்றபடி வந்து நான் இதில் வந்து இளைஞர்கள் ஒரு ரொம்ப சின்ன பசங்க ஜென்சி தான் வந்து விஜய் ரசிகருங்கிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன். முட்டாள்தனமாக வந்து அது பெரிய கும்பல் இருக்குது. அதுதான் வந்து தன்னுடைய பெரிய முதலீடாக வந்து விஜய் வந்து நினைக்கிறார். அது வேறு ஒரு டாபிக், அப்புறம் பேசிக்குவோம். இந்த புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறீங்களே, இந்த எலெக்ஷன் எப்படியோ அது ரிசல்ட் என்னன்னு 4ஆம் தேதி தெரியும். அதை அப்போ பார்த்துக்கலாம். அது நல்லதோ கெட்டதோ எதையாக இருந்தாலும் ஏற்றுக்கிறவர் தான் தலைவராக இருக்க முடியும். முதல்ல புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் நல்லா பண்ணுவோம் சொன்னீங்கனாலே நீங்கள் வேஸ்ட், அன்ஃபிட் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பே கேட்கக்கூடாது. நீங்கள் போய் நான் நிற்கிறேன் எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்டுட்டனாலே நீ ஏற்கனவே மக்களாக நிற்கிறேன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜுக்கு முதல்ல கட்சியை வளங்க, உங்களுடைய மனதிடத்தை வளங்க, உங்களுடைய பணிகளை அதோட வந்து நீங்கள் வந்து கூட்டிக்குங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நில்லுங்க. அப்போவே வந்து உங்களுக்கு வந்து புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்ல வேண்டிய நிலை உங்களுக்கு வராது. மக்களுக்கு நீ புதிய ஆளான்னு கேட்க வேண்டிய நிலையும் வராது. முதல்ல மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுங்க, மக்களோட மக்களாக நில்லுங்க. போய் ஃப்ளைட்லேயே போய் படுத்து தூங்கிட்டு யாரும் வந்து நம்ப மாட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் இங்கே வந்து இந்த நாட்டில் வந்து எல்லாம் வந்து ஈஸியாகலாம் கிடச்சிடல. இந்த நிலையில் இங்கே இப்போ இருக்கிற நிலை நம்ம சொல்கிறோம்ல, அந்த லஞ்ச லாவண்யம் ஊழல் இதெல்லாம் மலிந்து கிடந்தாலுமே ஓரளவுக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் முன்னேறி இருக்குது. அப்படின்னா மக்கள், தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவில் மாதிரி டக்குன்னு தூக்கிட்டுலாம் வரல. ரொம்ப போராட்டங்கள் நடந்திருக்கு, ரொம்ப கஷ்டங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் மீறி தான் வந்து தமிழ்நாடு இந்த நிலைக்கு வந்திருக்கு. ஒவ்வொருடைய குடும்பம், பொருளாதாரம் இது போன்ற சூழ்நிலைகள்லாம் வந்து உயர்ந்திருக்கு, அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. இன்றைக்கி வந்து யாருமே டிகிரி படிக்காதவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தமிழ்நாடு போயிருக்கு. ஏன்னா இதெல்லாம் மக்கள் வந்து பல விஷயங்களை அனுபவப்பட்டு இந்த ஸ்டேஜில் வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. நான் புதுசாக வந்திருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி தூக்கி கொடுத்துட்டு மொத்தமாக முடிச்சு இருக்கிறதுக்கு மக்களும் தயாராக இருக்க மாட்டாங்க. எனவே அடுத்த 5 வருஷம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கட்சியை தொடங்கினீர்கள் என்றால்
என்ன பண்ணுங்கள், அந்த புதியவர்கள் முதல்ல நான் புதியவன் சொல்கிற வார்த்தை சொல்ல வேண்டிய சூழலை முதல்ல அடிங்க. மக்களோட நில்லுங்க. மக்களுக்கான குரல் கொடுத்து மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு கேட்குறீங்க அப்படின்னா, நான் ஜெயிச்சுட்டா நாளைக்கு வந்து தளபதியை வந்து தொகுதிக்கு கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிலாம் ஓட்டு கேட்க வேணாம். தளபதியை வந்து ஓட்டு கேட்கணும். அதுதான் உண்மையான தலைவன். இன்னைக்கு பல வயது முதிர்ந்த தலைவர்களும் எலெக்ஷன் அறிவித்த உடனே அவங்க வீட்டிலேருந்து புறப்பட்டவங்க. என்னைக்கு எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டாங்களோ அன்னைக்கு அதுக்கு நாள் தான் வந்து அவங்க வீட்டுக்கே போய் சேர்ற அளவுக்கு மக்களை தினசரி சந்திச்சு, அவங்க மேலே 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், அப்போ தினசரி சந்திச்சு அப்படின்னா மக்களை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த விஷயத்தில் மக்கள் தான் எல்லாம் அப்படின்ட்டு. நான் அந்த மக்களை கூட மதிக்க மாட்டேன், நான் சும்மா வருவேன் போவேன், ஏதாச்சும் ஒன்று சொல்லி பொருளியை சொல்லி என்னுடைய தொண்டர்களை தூண்டி விடுவேன், அதை வந்து என்ன பண்ணலாம், புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணலாம், அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஐயோ அப்படி பண்ணி விட்டாங்களாம்ல, நசுக்கி விட்டாங்களாம்ல, மிதிக்கி விட்டாங்களாம்ல, ஐயோ அதை பண்ணிட்டாங்க, அப்போ இது கொடுக்க மாட்டுறாங்க, பெர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க, இப்படியே வந்து பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நம்பலாம். ஆனால் பப்ளிக் சுற்றி எல்லாத்தையும் பார்க்குறான், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாங்குகிற அனுமதியெல்லாம் வந்து நம்ம ரத்து பண்ணிவிட்டு ஓடி போயிடுறோம், நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத எல்லோரும் பொதுவான எல்லோரும் பார்க்குறாங்களா இல்லையா? எல்லோரும் முட்டாள்கள் இல்லைல்ல. அதனால் அரசியல் எல்லாம் இருக்கும், அதை நீங்கள் செய்கிறீங்க. அதை வந்து இந்த பழம் தின்று கொட்டை போட்ட கட்சிகளை விட உங்கள்ட்ட அந்த திறமை இருக்குது, அந்த அரசியல் பண்ணக்கூடிய திறமை. ஆனால் மக்களை மதிக்கிற மாதிரியாக நடிக்கிற திறமை உங்கள்கிட்ட இல்லை. மக்கள் இப்போ வர்றாங்க, இந்த எலெக்ஷன்லாம் நான் சொன்னேன்ல எல்லோரும் போய் வந்து அப்படி வந்து ஓட்டு கேட்டாங்கன்ட்டு, அது மாதிரி அந்த திறமை உங்கள்கிட்ட இல்லை, வரவே இல்லை. அதை நீங்கள் வளர்த்துக்கிட்டு மக்களோட நின்று அவங்க சொல்லுவாங்க, இவங்க வந்து இது செஞ்சு கொடுத்தாங்க, இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நின்னீங்கன்னா உங்களை மக்கள் வந்து புதியவர்கள் இல்லை, நம்மளோட இருக்கிறவர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தி உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதுதான் மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் யார்கிட்ட வேணும்? முதல்ல உங்கள்கிட்ட வேணும். முதல்ல மாற்றிக்கிங்க. புதியவர்கள் அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி மக்களோட மக்களானவர்கள் அப்படிங்கிற நிலைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றம் வருமானு பார்ப்போம்.